ஒரு சமயம் விஜயபுரம் அப்படிங்கிற காட்டுல ஒரு மாமரம் இருந்துச்சு. அதுல ஒவ்வொரு வருஷமும் நிறைய மாம்பழங்கள் தொங்கினாலும் குறிப்பிட்ட 2 மாம்பழங்களுக்கு மட்டும் சில அபூர்வ சக்திகள் இருந்தது. அதனால அந்த 2 மாம்பழங்களும் எல்லா பருவத்திலையும் அந்த மாமரத்திலேயே தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த மாம்பழங்களுக்கு அபூர்வ சக்திகள் இருந்ததால அதுங்களுக்கு பயங்கர கர்வமும் இருந்தது. அதுங்களுக்கு இருந்த அபூர்வ சக்திகளால தான் அந்த காடு செழிப்பா இருக்கிறதா அதுங்க நினைச்சுதுங்க. அந்த மாம்பழங்களால தான் எல்லா பறவைகளும் உணவுக்கு பஞ்சமில்லாம வாழறதாவும் அந்த காட்டுக்குள்ள எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதாவும் நினைச்சுதுங்க. நாம இல்லனா இந்த காடும் இங்க வாழற பறவைகளும் என்னாகுமோ? ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற சக்தியால தான் இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதுங்க பேசுறத அந்த மாமரம் கேட்டுச்சு. அப்போ அந்த மரம் சொல்லுச்சு, இதோ பாருங்க, உங்ககிட்ட சக்தி இருக்கிறதால அகங்காரத்தோட இருக்காதீங்க. எந்த பழமா இருந்தாலும் கடைசியில அதுக்கான நேரம் வரும்போது கீழே விழுந்துதான் ஆகணும். அப்படியா? எங்க எங்களை கீழே விழவை பாப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாம்பழங்கள் சிரிச்சுதுங்க. இப்படியே அந்த மாம்பழங்களோட கர்வம் ரொம்ப தலைக்கேறி போச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த காட்டுக்கு ஒரு சாதுவான புறா வந்துச்சு. புறா காடு முழுக்க சுத்திட்டு தியானம் பண்ணலான்னு நினைச்சு மாமரத்துக்கிட்ட உட்காந்துச்சு. அப்போ அந்த சாதுவான புறாவை பார்த்து அந்த 2 மாம்பழங்களும் இப்படி நினைச்சுதுங்க, இப்போ நம்மளால இந்த புறாவுக்கும் கூட புகலிடம் கிடைச்சிருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? அவங்க தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன நன்றிய கூட சொல்லாம போயிடுவாங்க. இந்த மாம்பழங்கள் பேசிக்கிட்டத கேட்ட மாமரம் சொல்லுச்சு, புகலிடம் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பெருமை? என்னோட கிளைகள்ல இலைகள் இருக்கு. அதனால நிழலும் குளிர்ச்சியும் கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த சாதுவான புறா இளைப்பாற இங்க வந்திருக்காரு. நாங்க இருக்கிறதால தான் உன்னோட இலைகள் பச்சையா இருக்கு. நாங்க மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் காஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுங்க. இந்த பேச்சையெல்லாம் அந்த சாதுவான புறா கேட்டுக்கிட்டு இருந்தது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த புறா தியானம் பண்ண ஆரம்பிச்சுது. அப்போ அபூர்வ சக்தி இருக்கிற ஒரு பழம் இன்னொரு பழத்தை பார்த்து, இந்த சாதுவான புறா தியானத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புறா நிஜமாவே தியானத்துல இருக்கா இல்ல சும்மா நடிக்குதா? சோதிச்சு பார்க்கலாம். எப்படி? அப்போ அந்த மாம்பழம் சிரிச்சுக்கிட்டே தன்னோட சக்திய வச்சு பெரிய சூறாவளிய உருவாக்கிச்சு. மரத்தோட இலைகள் கீழே விழுற மாதிரி செஞ்சது. அந்த இலைகளால சாதுவான புறாவோட தியானத்துக்கு பங்கம் ஏற்பட்டது. ஆனாலும் அந்த புறா தன்னோட தியானத்தை தொடர்ந்து செஞ்சது. இந்த தடவை 2வது மாம்பழம் தன்னோட சக்தியை வச்சு மாமரத்துல இருக்கிற மத்த மாம்பழங்களை கீழே விழ வச்சுது. அந்த மாம்பழங்கள் சாதுவான புறா மேல விழ ஆரம்பிச்சுது. அப்போ புறாவோட தியானம் கலைஞ்சு போச்சு. உடனே கண்களை திறந்து அந்த மாம்பழங்களை பார்த்தது. அத பார்த்த மாம்பழங்கள் சிரிக்க ஆரம்பிச்சுதுங்க. அதுங்க சிரிக்கிறத பார்த்த அந்த புறாவுக்கு பயங்கர கோவம் வந்தது. அப்போ அந்த மாம்பழங்கள் கிட்ட, அபூர்வ சக்தி இருக்குங்கிற கர்வத்துல அதை இப்படி தவறா ஒரு சாதுவோட தியானத்தை கலைக்க உபயோகிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டது. அதுக்கு அந்த மாய மாம்பழங்கள் சிரிச்சுக்கிட்டே, நீ நிஜமாவே சாதுவா இருந்தா எத்தனை இடையூறுகள் இருந்தாலும் தியானத்தை விடாம செஞ்சிருப்ப. ஆனா உண்மையான சாதுக்களுக்கு எங்கேயாவது கோவம் வருமா சொல்லு அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த சாதுவான புறா மேல மாம்பழத்தை போட்டுதுங்க. இதுக்கப்புறம் அந்த சாதுவான புறாவுக்கு கோபம் தாங்கல. எந்த சக்தியை வச்சு நீங்க அகங்காரத்தோட இருக்கீங்களோ அதெல்லாம் இன்னையோட அழிஞ்சு போயிடும். நீங்களும் மத்த மாம்பழங்களை போலவே எந்த சக்தியும் இல்லாம இருப்பீங்க. நீங்களும் ஒரு நாள் மத்த மாம்பழங்களை போலவே கீழே விழுவீங்க அப்படின்னு சபிச்சுது. அத கேட்ட மாமரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணீங்க சாதுவே. இவங்களோட அகங்காரத்துக்கு இந்த தண்டனை அவசியம் தேவைதான் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த மாம்பழங்களுக்கு அபூர்வ சக்தி போயிடுச்சு. அந்த பழங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சும் அசையவே முடியல. அதுங்க செஞ்சது பெரிய தப்புன்னு அப்பதான் மாம்பழங்களுக்கு புரிஞ்சுது. உடனே அந்த சாதுவை பார்த்து இப்படி கேட்டாங்க, சாது அவர்களே, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. இந்த காடு எங்க சக்தியால தான் இருக்குன்னு ரொம்ப கர்வமா இருந்துட்டோம். இப்ப உங்க சக்தியை பார்த்தப்பறம்
தெரிஞ்சது உங்களை மாதிரி நல்ல சாதுக்களால தான் இந்த இயற்கை அமைதியா இருக்குன்னு. தயவு செஞ்சு எங்களுக்கு சாப விமோசனம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்போ அந்த 2 மாம்பழங்களோட மாற்றத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட புறா, அப்படின்னா கேளுங்க. இந்த காட்டுக்குள்ள சில வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு காக்காவும் குருவியும் பிறக்கும். அவங்களால உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். அது வரைக்கும் உங்களால பேசக்கூட முடியாது. இப்படி சொல்லிட்டு அந்த சாதுவான புறா பறந்து போயிடுச்சு. சோழபுரம் அப்படிங்கிற காட்டுக்குள்ள பலவிதமான பறவைகளும் மிருகங்களும் வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த காட்டுல ஒரு பெரிய காட்டுத்தீ பரவி காடு பூரா தீப்பிடிச்சு எரிஞ்சுது. அப்போ அந்த காட்டு பறவைகளும் மிருகங்களும் ஓட ஆரம்பிச்சுதுங்க. சிலதுங்க அந்த தீயில கருகி போச்சு. அப்போ அந்த பறவைகளுக்கு முன்னால காந்தாரா பிரத்யக்ஷமாகி பெரிய கனமழைய வரவழைச்சாரு. பறவைங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டது. அப்போ காந்தாராவை பார்த்து ஒரு கழுகு இப்படி கேட்டுச்சு, நீங்க யாரு? இந்த காட்டுல உங்களை இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லையே. மக்கள் எல்லாரும் என்ன காந்தாரான்னு சொல்றாங்க. யாரு கஷ்டத்துல இருந்தாலும் நான் சும்மா பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த காடு என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி காந்தாரா மாயமாயிட்டாரு. அன்னையில இருந்து அந்த காட்டு விலங்குகளும் பறவைகளும் காந்தாராவை பூஜை செய்ய ஆரம்பிச்சுதுங்க. ஒவ்வொரு வருஷமும் காந்தாரா அந்த காட்டை காப்பாத்தின நாள பெரிய பண்டிகை நாளா நினைச்சு அந்த காட்டுல எல்லாரும் சிறப்பா கொண்டாடினாங்க. அந்த காட்டு பறவைகள் எல்லாம் காந்தாராவோட பாதுகாப்புல ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. அதே காட்டுக்குள்ள ஒரு குருவியும் காக்காவும் கூட வாழ்ந்து வந்ததுங்க. அதுங்க தினமும் ரொம்ப தூரம் போய் விதவிதமான பழங்களை கொண்டு வந்து மத்த பறவைகளுக்கும் வித்து வாழ்க்கைய நடத்திட்டு இருந்ததுங்க. ஒரு நாள் குருவி காக்கா கிட்ட போய், காக்கா, உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். என்ன அது? இந்த மாசம் பணம் மிச்சமாயிடுச்சா? அடடா, உனக்கு எப்பவும் பணம் தான் பெருசு. அந்த காந்தாரா தயவால நான் இந்த தடவை எந்த பிரச்சனையும் இல்லாம 4 முட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு வெக்கத்தோட சொல்லிச்சு குருவி. அத கேட்டு காக்காவும் சந்தோஷப்பட்டுச்சு. அப்படியா? எவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லியிருக்க. எல்லாம் அந்த காந்தாராவுடைய மகிமை. சரி வா, நாம அந்த காந்தாரா கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொன்ன காக்கா குருவிய கூட்டிக்கிட்டு பறந்து போச்சு. காந்தாரா தெய்வம் முன்னால நின்னு, சாமி, இந்த குழந்தைங்க எங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடைச்ச வரும். இந்த முட்டைகள் குஞ்சுகளாக நீதான் அருள் செய்யணும் சாமி. ஆமா சாமி, இந்த முட்டைகள் குஞ்சுகளாச்சுன்னா உன் கோயில 1000 தடவை சுத்தி வரேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு போயிட்டாங்க. அன்னையில இருந்து அந்த குருவியும் காக்காவும் அந்த முட்டைகளை கண்ணுக்கு இமையா பாத்துக்கிட்டு வந்தாங்க. ஒரு நாள் காக்காவும் குருவியும் தூங்கிட்டு இருக்கும்போது அப்ப குருவியோட கனவுல காந்தாரா பிரத்யட்சமானாரு. குருவியே, நாளைக்கு நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன் கூட்டையோ உன் முட்டைகளையும் விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. குருவி கண்ணு திறந்து பாத்துச்சு. அங்க யாருமே இல்ல. உடனே குருவி காக்காவை எழுப்பி தன்னோட கனவுல காந்தாரா வந்தத பத்தி சொல்லுச்சு. அதுக்கு காக்கா, அப்போ பழங்களை கொண்டு வர நானே போறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லுச்சு. விடிஞ்சதும் காக்கா மட்டும் தனியா கிளம்பிடுச்சு. குருவி அந்த முட்டைகளை காவல் காத்துட்டு இருந்தது. அப்போ ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு அந்த மரத்து மேல ஏறி முட்டைகளை சாப்பிட காத்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த குருவி அந்த பாம்பை பார்த்து பயந்து போய் முட்டைகளை மறைச்சு வச்சுது. அட மலைப்பாம்பே, இது என்னோட முட்டைங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு உருவாச்சு. இத நீ சாப்பிட நான் விட மாட்டேன் அப்படின்னு குருவி பாம்பை பார்த்து சொல்லுச்சு. இது எனக்கு கிடைச்ச ஆகாரம். இன்னைக்கு நான் இத சாப்பிட போறேன் அப்படின்னு பலவந்தமா குருவி கிட்ட இருந்து முட்டைகளை பறிச்சு அத சாப்பிட முயற்சி செஞ்சது. அப்ப குருவி தன்னோட மனசுல அந்த காந்தாரா தெய்வத்தை வேண்டிக்கிச்சு. உடனே அங்க காந்தாரா பிரத்யட்சமானாரு. ஏ மலைப்பாம்பே, அந்த தாய் உன்னை மன்றாடி கேட்டோம், உனக்கு இறக்கமே வரலையா? நீ உடனே இந்த தாயும் இந்த குழந்தைகளையும் விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த பாம்பு உருவத்துல வந்த ராட்சசி உருமாறி பயங்கரமா சிரிச்சுது. காந்தாரா, வந்துட்டியா? உனக்காக தான் நான் இவ்வளவு காலம் காத்திருந்தேன். ரொம்ப காலமா நானும் ஏன் ராட்சச வர்க்கமும் இந்த காட்டுல இருக்கிற பறவைகளையும் மிருகங்களையும் சாப்பிட விடாம தடுத்துக்கிட்டே இருக்க. இன்னைக்கு என்ன நடந்தாலும் உன்னை அழிச்சாவது இந்த காட்டை ஆள போறேன் அப்படி சொல்லிட்டு ராட்சசி சிரிச்சா.
அப்போ காந்தாரா ஓ! அப்படின்னு வித்தியாசமான ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு பயங்கரமா நாட்டியம் ஆடினாரு. நான் இருக்கிற வரைக்கும் என்ன நம்புறவங்கள காப்பாத்துவேன். உனக்கு நான் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறேன். இங்க இருந்து போயிடு. என்னையே பயமுறுத்துறியா அப்படின்னு சொல்லி அந்த ராட்சசி காந்தாராவோட சண்டை போட்டா. அந்த சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. அந்த சண்டையில காந்தாரா ராட்சசிய அழிச்சிட்டாரு. ஆனா கோபம் குறையாம தொடர்ந்து நாட்டியம் ஆடிக்கிட்டே இருந்தாரு. உடனே அங்கிருந்த பறவைகள் மஞ்சள் நீரை கொண்டு வந்து காந்தாரா மேல ஊத்தி அவரை சாந்தப்படுத்த முயற்சி செஞ்சதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காந்தாரா சாந்தமாகி பூமிக்குள்ள போயிட்டாரு. எல்லாரும் அவரை வணங்கி நின்னாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த காந்தாரா அருளால குருவிக்கு 4 குஞ்சுகள் முட்டையில இருந்து வெளியே வந்துச்சு. அத பார்த்து காக்காவும் குருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டதுங்க. உடனே காக்கா பறந்து போய் 1000 தடவை கோயில சுத்தி வந்தது. அதுக்கப்புறம் எந்த ராட்சசனும் ராட்சசியும் அந்த காட்டுல யாரையும் தொந்தரவு செய்யல. அந்த காட்டை காந்தாரா கண்ணுக்கு இமையா காப்பாத்திட்டு வந்தாரு.